போகணுமாவா? என்ன கேள்வி கேட்கிற? போகணுமான்னு? கண்டிப்பா போகணும். லீவ் எடுக்கலாம் நினைச்சியா? தினம் போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்கு பயமாதான் இருக்கு. இன்னைக்கு திரும்பி வரும்போது சந்தேகத்துல இந்த மேகனாவும் மானசாவும் என் பைய பிரிச்சு பாத்துட்டாங்க. உங்க அண்ணன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா பையில இருந்த ஸ்லேட்டு புத்தகத்தெல்லாம் பார்த்து நான் படிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி நித்தம் செத்து பழைக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நீ 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ நான் இன்னும் 10 வருஷம் படிக்கணுமா? 10 வருஷம்லாம் வேண்டாம். நீ சீக்கிரம் கத்துக்கிட்டா 6 மாசத்துக்குள்ளேயே பாஸ் பண்ணிடலாம். அதோட என் படிப்பு முடிஞ்சிருமா? படிப்புக்கு ஏது முடிவு? இது கொஞ்சம் பிடி. இத பாரு. என்னது இது? புரியல? இதெல்லாம் என் அம்மா படிச்ச படிப்பு. ஏபிசிடில இருக்கிற எல்லா எழுத்தும் அத்தை பேருக்கு பின்னாடி இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்பவும் அம்மா கரஸ்பாண்டன்ட்ல 2 கோர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிப்புக்கு எல்லையும் இல்ல, வயசும் இல்ல. யார் வேணா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் வித்யா. அப்போ நானும் அத்தை மாதிரி இவ்ளோ படிப்பு படிக்கணுமா? அப்பதான் அத்தை என்னை ஏத்துப்பாங்களா? இவ்வளவுலாம் படிக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அதுல கால்வாசியாவது படிச்சா நல்லா இருக்கும். அதுக்கே பல வருஷம் ஆயிடுமே சஞ்சய். வித்யா, உன்னால முடியாதது என்ன இருக்கு? நீ படிச்சிருவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு ஒத்தாசையா இருந்தா நான் கண்டிப்பா படிப்பு முடிச்சிருவேன் சஞ்சய். அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை? டைம் ஆச்சு, போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். போ. அண்ணா சீக்கிரம் டைம் ஆகுது. மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. லேட் பண்ணாது. சரிங்க சார். ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஷார்ப்பா 1 o'clock டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே. என்ன விஜய்? அம்மா, கேட்டரிங்ல எதுவும் தப்பாயிடாதுல்ல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஐபிஸ்க்கும் இவங்க தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்றாங்க. சரி, எந்த பிரச்சனையும் வராதுமா. வா சஞ்சய், மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க. வா. அண்ணா, இங்க இருக்கிறதுலயே நீதான் ரொம்பவும் கலக்கலா இருக்க. எனக்கு நிச்சயம் பண்ண வரவங்க எல்லாம் உன்ன மாப்பிள்ள பாத்துட்டு போயிடுவாங்க போலயே. முகத்துல இப்பவே கல்யாணத்தால தாண்டவம் ஆடுது. அவனும் மாப்பிள்ளதான் மனசா. சரியான வரன் அமைஞ்சிட்டா உன் கல்யாணத்தோட சேர்த்து சஞ்சய் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். இது அவசரத்துல பண்ற விஷயம் இல்லையே வேதா. நீ நினைச்ச மாதிரியும் சஞ்சய்க்கு ஏத்த மாதிரியும் ஒரு பொண்ணு அமையணும்ல. என் பையனை கட்டிக்க போறவ இனிமே புதுசாவா பிறக்க போறா? எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்பாக்கா? அவ யாரு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட மொத்த பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த அளவுக்கு தகுதியான பொண்ணா அவ இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி ஒரு மருமக உனக்கு கண்டிப்பா கிடைப்பா வேதா. விஜய்,
எல்லாம் சரியா இந்த நடக்குதான்னு dress செக் உனக்கு ரொம்ப பண்ணிக்கோ நல்லா செக் பண்ணிட்டு தாமா இருக்கேன். போயிட்டு வரேன் மாமா. ப்ராப்ளம் வராது. நான் எங்கம்மா பார்த்துக்கிறேன். கிளம்பிட்ட? வித்யா எங்க கிளம்பிட்ட? மார்க்கெட்டுக்கு. வீட்ல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இப்ப கூட நீ மார்க்கெட்டுக்கு போகணுமா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா வித்யா, இன்னைக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்ல. நீ மார்க்கெட் எல்லாம் போக வேண்டாம். அக்கா விடுங்க, அவ போயிட்டு வரட்டும். நீ கிளம்பு வித்யா. ஆ ம். ஏன் வேதா அவளை போக சொன்ன? மார்க்கெட்ல எதுவும் வாங்க வேண்டியது இல்லையே. அவ சும்மாவாவது போயிட்டு வரட்டும். ஏம்மா? இன்னைக்கு மானசாவுக்கு நிச்சயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல அவ இங்க இருந்தா மானசா ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ போயிட்டு லேட்டா வர்றதுதான் நல்லது. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ரைட்டு. என் நிச்சயத்துக்கு கூட நீ காலேஜ்க்கு போகணுமானா? இல்ல, மதியத்துக்கு மேல தானே ஃபங்க்ஷன், அதுக்குள்ள நான் வந்துடுவேன். மா பாருங்கம்மா அண்ணன. அவன் தான் மத்தியானம் வந்துடுறேன்னு சொல்றான்ல, போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாப்பா. ஓகேம்மா. ஆ. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி சஞ்சய். வரேன் சார். பாய்னா. பாய்டா. டேக் கேர். வித்யா தான் இந்த வீட்டோட மருமகன்னு நம்ம 2 பேராலையுமே சொல்ல முடியலையே சஞ்சய். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அன்னைக்கு அம்மாக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போயிடும். அவங்க உன்னை வெறுத்துருவாங்க. அந்த சிச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? அந்த நாளை நினைச்சா எனக்கு இப்பவே நடுங்குது. எல்லாம் எழுதி போட்டிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கூச்சப்படாம கேளுங்க, சரியா? ஹலோ. ம். வித்யா, ஆ நான் நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், செஞ்சிட்டியா? ஆம் செஞ்சிட்டேன் சார். எங்க காட்டு பாப்போம். உன் ஹேண்ட் ரைட்டிங்க கரெக்ட் பண்ணுமே. உன் கையை கொடு, நான் உனக்கு எப்படி எதுன்னு கத்து கொடுக்கறேன். வேண்டாம் சார், இல்ல நானே இல்ல, நான் பழகிக்கிறேன். சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன், கூச்சப்படாத. கை கொடு. சார் கைய கொடுமா. எழுது. நான் எழுதிக்கிறேன் சார். இல்ல இல்ல, நான் சொல்லித்தர மாதிரி எழுது. எழுதுமா. போதும் சார், கையெடுங்க, விடுங்க. என்ன உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்க. ஏன் வித்யா என்ன பார்த்து கூச்சப்படுற? பயப்படாம எழுது. விடுங்க சார். எழுது வித்யா. சரி, போர்ட்ல இருக்கிறத பார்த்து எழுதிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இந்த ஆள் இப்படிதான்க்கா, இங்க படிக்க வர எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் நடந்துப்பான். அவனை தட்டி கேட்க யாருமே இல்ல. வீட்டுல சொன்னா படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. அதனால வீட்லயும் சொல்ல முடியாம இவனையும் எதையும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இவனோட டார்ச்சர் தாங்க முடியாம நிறைய பேர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு போயிட்டாங்கக்கா. ஏங்கா, உங்களை இந்த டுட்டோரியல்ல சேர்த்து விட்டாரு அவர் உங்க வீட்டுக்காரர் தானக்கா? ஆமா. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கக்கா, அவராவது வந்து தட்டி கேட்கட்டும். இவனுக்கு ஒரு முடிவு கட்டலனா இங்க படிக்க வர எல்லா பொண்ணுங்களையும் இதே மாதிரி தான்க்கா பண்ணுவான். அக்கா, அவருக்கு ஃபோன் பண்ண போறீங்களா? சஞ்சய் வந்தா கண்டிப்பா பிரச்சனையாகும். போலீஸ் கேஸ்னு போனா நான் இங்க படிக்க வர்றது வீட்டுக்கு தெரிய வந்துரும். வேணாம். ஆனா இவரை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். கால் பண்ணுங்கக்கா. வேண்டாம், இனிமே இப்படி நடந்துகிட்டா பாத்துக்கலாம். என்னக்கா நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி பேசுனீங்க, அவனுக்கு பயப்படுறீங்க?
போனை கொடுங்க. ஆ, இல்ல ராஜி, ராஜி நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் ராஜி, நான் சொல்றத கேளு. ராஜி, வித்யா கால் பண்றா. ஹலோ, சொல்லு வித்யா. அண்ணா, அக்கா சஞ்சய் சொல்றத கேளு. நீ நேர்ல வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ சஞ்சய், கேராச்சி இப்படி பண்ண. இப்ப அவரு இங்கதான் வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குமோ தெரியல. விடுமா, நான் சொல்ற மாதிரி எழுதுமா. சார் விடுங்க சார். கையை பிடிச்சி எழுதுனா தான் எப்படி வருது பாத்தியா.